அருள்நிதியோட ரெம்ப மூவிக்கான ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படம் சன்னெக்ஸ்ல அக்டோபர் 10 டைரக்டா பிரீமியர் ஆகும். தனுஷோட அடுத்த படத்தை ராஜ்குமார் பெரியசாமி தான் டைரக்ஷன் பண்ண போறாரு. இது தனுஷோட 55வது படம். இந்த மூவிக்கான ஷூட்டிங் இந்த வருஷம் நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வருஷம் மார்ச்ல முடிக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. மோஸ்டா அடுத்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப் இல்லனா அதுக்கு அடுத்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த மூவி ரிலீஸ் ஆகும். இதுவும் கிட்டத்தட்ட அமரன் மாதிரி உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கிற மூவி தானே சொல்றாங்க. காந்தாரா சாப்டர் 1 ரிலீஸ் ஆன 3 டேஸ்ல வேர்ல்டு வைடா 235 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்குன்னு அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மூவிக்கான வசூல் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. மூவி ரிலீஸ் ஆனா எல்லா இடத்துலயுமே சூப்பரா போய்கிட்டு இருக்கு. ஃபைனலா வசூல் எவ்வளவு வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அஜித் இப்போ ரேசிங் சீசன்ல இருக்காரு. இந்த ரேசிங் சீசன் அடுத்த வருஷம் ஜனவரி வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. சோ இதை முடிச்சுட்டு தான் AK64க்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். இதனால மோஸ்டா படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பிப்ரவரியில மார்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி போனா அடுத்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஷூட்டிங் முடியும். அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கு. சோ அதனால அடுத்த வருஷம் அஜித்துக்கு மூவி ரிலீஸ் ஆகாது. அதுக்கு அடுத்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த மூவி ரிலீஸ் ஆக தான் சான்ஸ் அதிகம். காந்தாரா சாப்டர் 1 அண்டு இட்லி கடையோட பட்ஜெட்டை கேட்டிருக்காரு. காந்தாராக்கு 125 கோடிக்கு மேல வரும். இட்லி கடைக்கு 100 கோடி கிட்ட. LK மூவிக்கான போஸ்ட்பாண்ட் அப்டேட் எப்போ வரும்னு கேட்டிருக்காரு. LK போஸ்ட்பாண்ட் ஆகுமா இல்ல டியூட் போஸ்ட்பாண்ட் ஆகுமான்னு இன்னும் அவங்க அனௌன்ஸே பண்ணல. இன்னும் கரெக்டாவே தெரியல. சோ அதுக்குள்ள LK தான் போஸ்ட்பாண்ட் ஆகும்னு எடுத்துக்க முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விஷால் அண்ட் சுந்தர் சி மூவிக்கு யாரு மியூசிக்னு கேட்டிருக்காரு. விஜய் ஆண்டனி தான். கார்த்திக் சுப்ராஜோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. கார்த்திக் சுப்ராஜ் அடுத்து நிறைய பேருக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இன்னும் ஹீரோ கமிட் ஆகல. நான் கமிட் ஆனதும் சொல்றேன். சக்தி திருமகன் மூவிக்கான டோட்டல் வசூலை கேட்டிருக்காரு. இந்த மூவிக்கு வசூல் ரிப்போர்ட் இல்ல. ஏன்னா வசூல் பெருசா நோட் பண்ற அளவுக்கு வரல. நான் இதை பத்தி ஆல்ரெடி சொன்னேன். STR 49 அப்டேட் தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு. ஏன்னா கரூர் இஷ்யூனால அதான் இப்ப நடந்திருக்கு. மோஸ்டா இன்னும் 1 to 2 வாரம் ஆகும் இந்த ப்ரோமோ வர்றதுக்கு. மணிரத்னமோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. இவரே ரஜினிக்கு ஒரு கதை ஒண்ணு சொல்லியிருந்தாரு. பட் தக்லி ஃபிளாப் ஆனதுனால அந்த படம் நடக்கல. இப்ப இவர் ஒரு லோ பட்ஜெட் படம் எடுக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. நான் இதை பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஜனநாயகன் அப்டேட் இந்த மாசம் வரும். ஏன்னா பதில் சொல்லியும் திரும்ப அதே கமெண்ட்டை கேக்குறீங்கன்னு தெரியல. நிறைய முறை நான் பதில் சொல்லிட்டேன். குட் பை டக்லியோட சேட்டலைட் பத்தி கேட்டிருக்காரு. விஜய் டிவி வாங்கினதா நியூஸ் வந்திருக்கு. நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னா நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் அஞ்சான். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு இல்ல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன்.